அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. பெண்களை மையப்படுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை தமிழகம் உள்ளிட்ட 18 மாநிலங்கள் நிறைவேற்றி வரும் நிலையில் இதற்கான செலவு 2025-26 நிதியாண்டில் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என கிறிசில் ரேட்டிங்ஸ் மதிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள கிறிசில் ரேட்டிங்ஸ் நிறுவனத்தின் மூத்த இயக்குனர் அனுஜ் சேத்தி, தமிழகம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 18 மாநிலங்கள் 2019 முதல் 24 வரையிலான நிதியாண்டில் சமூக நல திட்டங்களுக்காக தங்கள் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் சராசரியாக 1.40 முதல் 1.60% வரை செலவழித்துள்ளன. மாநில அரசுகளின் பட்ஜெட் மதிப்பீடுகளின்படி நடப்பு நிதியாண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் சமூக நல திட்டங்களுக்காக சுமார் 2% வரை செலவு செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் மூலதன செலவுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2024ஆம் நிதியாண்டில் இருந்ததை விட 2025-26 நிதியாண்டில் சமூக நல செலவு சுமார் 2.3 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கு நேரடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்று அனுஜ் சேத்தி கூறியுள்ளார். மேலும் சமூக நல திட்டங்களால் மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும், வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் போது மாநிலங்கள் தங்களின் மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கும் நிதியை குறைக்கும் என்றும் கிறிசில் ரேட்டிங்கின் இயக்குனர் ஆதித்யா ஜாவர் தெரிவித்துள்ளார்.